வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு நிமோனியா காய்ச்சல் வருது, நிமோனியா சளி பிடிக்குது. முக்கியமா குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சளி தொந்தரவு இருக்கு. இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த நிமோனியா காய்ச்சல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நெஞ்சுக்குள்ள, நம்மளுக்கு லங்ஸுக்குள்ள ஆல்வியோலை அப்படின்றது இருக்கும். ஆல்வியோலைனா என்னன்னா, சின்ன சின்ன ஒரு காத்து நிறைஞ்ச சின்ன சின்ன பை மாதிரி இருக்கும். இது நம்ம மில்லியன்ஸ் கோடி கணக்குல இருக்கும். இது நமக்கு இதுக்குள்ள காத்து தான் இருக்கும். நமக்கு எப்படி நம்ம ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல இருந்து இது திருப்பி நம்ம பிளட்ல இருந்து நம்ம பிரிச்சு இந்த கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வெளியே போயிடும். இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச், இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன், அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, நம்ம ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறோம், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு முக்கியமான பங்கு இந்த ஆல்வியோலை தான் இருக்கு. இதுக்குள்ள நமக்கு ஏர் தான் இருக்கணும். சப்போஸ் நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால, ஒரு இன்ஃபெக்ஷன்னால, ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால இந்த காத்து உள்ள அந்த ஆல்வியோலைக்குள்ள ஒரு நீர் கோர்த்து ஒரு இன்ஃப்ளமேஷனாவோ இல்லாட்டி ஒரு இன்ஃபெக்ஷனோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது நிமோனியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல சளி கோர்த்துரும். நமக்கு என்ன இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு வர்ற சளியில நம்ம ஸ்பூட்டம் டெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். எந்த சைட்ல லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு அந்த கிருமி பரவி இருக்கு, எந்த அளவுக்கு சளி கோர்த்து இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐ இந்த மாதிரி எடுக்கிற போது நமக்கு ஸ்பூட்டம் டெஸ்ட்லயோ ஒரு பிளட் டெஸ்ட்லயோ கல்ச்சர் டெஸ்ட், அந்த சளி எடுக்கிறோம் இல்லையா, அந்த சளியில இருந்து கல்ச்சர் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாலும் என்ன கிருமி அஃபெக்ட் ஆயிருக்குன்றதையும் கண்டுபிடிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆனதும் இந்த நிமோனியா சளியும் காய்ச்சலும், சளியோட சேர்த்து இந்த இன்ஃபெக்ஷனால ஃபீவர் பார்த்தோம் அப்படின்னா 102 அந்த அளவுக்கு ரொம்ப ஹையா ஃபீவர் போகும். ஆனா டக்குன்னு குறையவே குறையாது. ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கும். நெஞ்சு சளியும் ரொம்ப இருந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் இருமும் போது கணீர் கணீர்னு சவுண்ட் வருது, சளி வெளியே வருது உங்களுக்கு. அந்த இடத்துல நமக்கு நெஞ்சு பகுதியில ஒரு சைட்ல எந்த சைடு அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல மட்டும் நமக்கு வலி வருது, மூச்சு திணறல் ஏற்படுது, சோர்வாறாங்க, ரொம்ப பசி இருக்க மாட்டேங்குது. நமக்கு சளி வெளியே வந்துட்டே இருக்கு. எதிர் என்ன வெள்ளையாவும் இருக்கலாம், மஞ்சளாவும் இருக்கலாம், உங்களுக்கு பச்சையாவும் இருக்கலாம். அடிக்கடி இப்படி வந்துட்டு இருக்கு. மூச்சு திணறல் ப்ராப்ளம் இருக்கு. மூக்கு ஒழுகுற மாதிரியும், சில பேருக்கு வாந்தி, இதனால ரொம்ப சளி பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு வாமிட் வர மாதிரி இருக்கு, ஒமட்டல் மாதிரி இருக்கு. இது மாதிரி நிறைய தொந்தரவுகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தொந்தரவுகள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோமியோபதியில நம்ம மெடிசன்ஸ் இதுக்கு கொடுக்கலாம். ஸோ இது யாருக்கு ரொம்ப அதிகப்படியாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வரும். சில பேருக்கு ரொம்ப படியாக நெஞ்சு சளி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு சில நேரம் நிமோனியா ஃபீவர் வர்றதுக்கு இல்லாட்டி சளி பிடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு குழந்தைங்களுக்குமே. அதே மாதிரி இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, ஏற்கனவே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் வரும். நமக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னாலும் நோய் சக்தி ரொம்ப கம்மியா இருக்குனாலையும் சில பேருக்கு இது எந்த வயசுலனாலும் இந்த நிமோனியா ஃபீவர் கோல்டு பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹார்ட்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு, ஹார்ட்ல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இன்டைரக்டா நமக்கு லங்ஸ்லயும் நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சளி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், இல்லாட்டி கெட்டியா வெள்ளையா வர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருந்தது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஒரு பச்சையாவோ மஞ்சளாவோ கலந்து வர மாதிரி இருக்கும். இன்ஃபெக்ஷன் உள்ள உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனோ லங்ஸ்ல எந்த சைடு ரைட்டோ லெஃப்டோ எந்த சைடு அஃபெக்ட் ஆயிருக்கோ அதோட இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா நமக்கு அடிக்கடி சளி வெளியே வரும்போது உங்களுக்கு ரத்தம் கலந்து வர மாதிரி ஒரு மாதிரி லைட்டா லைட்டிஷ் ப்ரௌனிஷா இருக்கிற மாதிரி, சளியே ரத்தம் ஒட்டிட்டு வர்ற மாதிரியும் சில பேருக்கு அந்த மாதிரியும் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்ஃபெக்ஷன், எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வரும். ஹோமியோபதியில இதுக்கு ரொம்ப நல்ல மெடிசின்ஸ் இருக்கு. ஏன்னா சில பேருக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே ஒரு டெண்டன்சி இருக்கும். எதனால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கனால. ஸோ எந்த வயதினருக்கும் இந்த நிமோனியா ஃபீவர் வரும், இந்த கோல்டு வரும். ஆனா முக்கியமா குழந்தைங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வரும். எதனாலனா அவங்களுக்கு நெஞ்சு சளிக்கு முன்னாடி மூக்குல ஏதாவது சளி பிடிச்சிருக்கு லைட்டா அப்படின்னா அதை நம்ம உடனே நம்ம சரி பண்ணல, பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா அவங்களுக்கு நெஞ்சுல கீழே இறங்கிடும் அந்த சளி. அது இன்ஃபெக்ஷனோட சேர்ந்து இருக்கும் போது நமக்கு சீக்கிரமா அந்த இடத்துல ஒரு நிமோனியா அட்டாக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த
குழந்தைங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோபதியில இதை கரெக்ட் பண்றதுக்கு. ஸோ முக்கியமா வந்து பிரயோனியா, ஆர்சால், ஆன்டிடாட் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இதுல வந்து அந்த குழந்தைங்களுக்கு இல்லாட்டி பெரியவங்களுக்கு எந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கு, அது வந்து என்ன பெஸ்ட் மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்கு சூட் ஆகுது அவங்களோட தொந்தரவை பொறுத்து அப்படின்னு பார்த்து கொடுக்கும் போது ரொம்ப சீக்கிரமா வந்து சரியாகுது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து ரெக்கரண்டா இது வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி வந்து நெஞ்சு சளி பிடிச்சிட்டே இருக்கும். அந்த டெண்டன்சியும் நம்ம வந்து கம்மி பண்ணி ஹோமியோபதியில வந்து கொடுக்கலாம். ஸோ ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது, உங்களுக்கு மெடிசன்ஸ் வந்து சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது, எல்லாமே நேச்சுரல் ரெமெடிஸ் தான். ஸோ அதனால வந்து நம்ம வந்து இதுல வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து எடுக்கும் போது உங்களுக்கு எந்த வகையான பக்க விளைவுகளும் கிடையாது. ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நெஞ்சு சளி பிடிச்சவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு முன்னாடியோட என்ன வந்து இப்போ நான் வந்து ஃப்ரீயா இருக்கேன், என்னால தூங்க முடியுது நல்லா, அடிக்கடி வந்து காரி துப்பிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், சளி அதெல்லாம் எனக்கு கம்மியா இருக்கு அப்படின்ற அளவுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவும் நல்லா திருப்பி வந்து லங்ஸை வந்து திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கும் இதுல வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.